ஹாய். ஹாய் பிரீத்தி, வாங்க உட்காருங்க. எக்ஸாமா? புக்கும் கையுமா இருக்க? ஆமா. பிரீத்தி, உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கலாமா? என்ன? நேத்து அம்மா அப்பா கிட்ட கேட்டியே, அதே சந்தேகமா? இல்ல இல்ல, அத நான் அப்பவே மறந்துட்டேன். இது வேற. சரி கேளு. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்றாங்களே, அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்ப புரியுதா? இததான் accepting the change is the unchanging character of a good management ன்னு சொல்லுவாங்க. அப்பா, இப்பதான் புரிஞ்சுது. ரொம்ப தேங்க்ஸ். பேசாம நீங்க எனக்கு டியூஷன் எடுக்கறீங்களா? ரொம்ப ஆசைதான். ஏண்டி போனா போகுதுன்னு ஒரு தடவை சொல்லி கொடுத்தா தலைமையில ஏற பத்தியா? சும்மா இருமா. சிரிக்கிறியா? ஏன் அத்தை, ஒரு விஷயம் தெரியலனா யார்கிட்டயாவது கேக்குறதுல தப்பு இல்லையே. அது தப்புன்னு யாருமா சொன்னது? டியூஷன் எடுன்னு சொன்னாலே அதுக்கு தான் திட்டுனேன். அப்படின்னா எனக்கு ஏதாவது தெரியலனா உங்ககிட்ட வந்து கத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? யாரு மருமகளை அப்படி சொன்னது? தாராளமா வா, எனக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்லி தரேன். ஆனா படிப்பு பத்தி மட்டும் என்ன எதுவும் கேட்க கூடாது. அதெல்லாம் எதுக்கு அத்தை? சமைக்க கத்து கொடுங்க, அது போதும். நீங்களும் என்ன மாதிரி தானா? சுத்தமா சமைக்க தெரியாதா? கொஞ்சமா தெரியும். சுடு தண்ணி வைப்பேன். சுத்தம். நானும் ஆனந்தி கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேம்மா சமையல் கத்துக்கோன்னு. அவ கேட்கவே மாட்டேங்கிறா. ஏன் அத்தை, பொண்ணுங்க கட்டாயமா சமையல் செய்ய கத்துக்கணுமா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டாதா கட்டின புருஷன் அடங்கி கிடப்பாரு. ஓ, அப்ப நீ அந்த ஐடியா தான் ஃபாலோ பண்றியாமா? கிண்டல் பண்ணாதடி. சமையல் தெரியலன்னு சொன்னா உன்னை எவனும் கட்ட மாட்டான். ஐயோ ஆனந்தி, தனியா லைஃப் ஓட்டுறது கஷ்டமா? சீக்கிரமா கத்துக்கோ. அவளுக்கு ஒண்ணு இப்ப அவசரம் இல்லம்மா, முதல்ல நீ கத்துக்கோ. எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. நாளைக்கே எனக்கு கல்யாணம் ஆனா கூட எனக்கு ஹெல்ப் பண்ண நீங்க இருக்கீங்கல்ல. என்னது? உன் புருஷன் வீட்டுக்கு வந்து என்ன சமைக்க சொல்றியா? அப்படி செஞ்சாலும் அதுல ஒன்னும் தப்பில்ல. யார் இந்த பொம்பளைன்னு அவன் கேட்க மாட்டானா? அவருக்கு நீங்க அம்மா தானே? என்ன சொல்ற? இல்ல, அம்மா மாதிரின்னு சொன்ன. தப்பாத்த? தப்பில்லம்மா. இருந்தாலும் விருந்தும் மருந்தும் 3 நாள் தானே, நீயே சமைச்சு போட்டாதான் நல்லது. சரிங்க அத்தை, நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணலாமா? நாளைக்கு என்ன, இப்பவே பண்ணலாம். அம்மா, என்ன சிரிப்பு சத்தெல்லாம் பலமா இருக்கு? பரவாயில்லையே, சிரிக்க கூட தெரியுமா? ஸ்மைல்லாம் பண்ற. அம்மா, நான் போயிட்டு அப்புறமா வரமா. நில்லுப்பா, சாப்பிட்டுட்டு போ. அவ சொன்னதுக்கு நீ என்கிட்ட கோச்சிக்கிற? போப்பா, போய் கைய கழுவிட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரி, நான் என்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்றேன். சரிம்மா, நான் போய் அவனுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அத்தை, நானும் வரேன். வா வாமா. இவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே. ஏதாவது மூட் அவுட்டா இருக்கும். என்ன மூடோ என்னமோ போ. பேசிக்கிட்டே இருக்கும்போது எரிஞ்சு விடுற ஆம்பளைங்களை பார்த்தாலுமே எனக்கு பிடிக்காது. நாம தானே அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். நாம கொஞ்சம் குனிஞ்சா ஒரே அடியா நம்மளை குப்புற தள்ளிடுவாங்கம்மா. அப்போ மாமா எப்படி? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே ஜாதிதாம்மா. அத்தை, நான் கொண்டு போறேன். ஐயோ வேண்டாமா, நீ எதுக்கு இங்க இந்த வேலையெல்லாம் செய்யணும்? சமைக்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி பரிமாற கத்துக்கிறேனே, ப்ளீஸ். அவன் ஏதாவது சொல்ல போறாமா? ஏதாவது பேசினானா மிளகாத்தூள் எடுத்து கொட்டிடுவேன். ஐயோ, வேற வம்பே தேவையில்லை. இல்ல இல்ல, நான் கொண்டு போறேன். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ரொம்ப கரெக்ட். இததான் அத்தைகிட்ட நானும் சொன்னேன். அவங்க தான் உடம்பு ரொம்ப வலிக்குது, நீயே அவனுக்கு பரிமாறுன்னு சொன்னாங்க. சாப்பிடு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனந்தி கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. அவ எக்ஸாம்க்கு படிக்கிறா. அம்மா, அம்மா, இங்க வாங்கம்மா. அம்மா, ஏய், எதுக்கு கத்துற? நான் போட்ட சாப்பாடு இறங்காதா? வேப்பனையில சமைச்சேன். என்னது? நீ சமைச்சியா? ஆமா,
வேணா அத்தை கிட்ட கேட்டு பாரு. போய் சொல்லாத, இது எங்க அம்மா சமைச்சது. எப்படியோ என் கையால சாப்பிட்டல, மரியாதையை கண்டினியூ பண்ணு. அம்மா அடாடாடாடா, எதுக்குடா கத்துற? அவ தான் டிஃபன் கொண்டு வந்து வச்சுட்டா இல்ல, பேசாம சாப்பிடு. என்னம்மா நீங்க? டேய் பாவண்டா சின்ன பொண்ணு, அவ ஆசைப்பட்டு கொண்டு வந்து வச்ச டிஃபனை சாப்பிடுடா. கேட்டியா? அத்தையே ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமா. இனிமே ஏன் பேச்சதான் நீ கேட்டாகணும். இந்த சாப்பிடு. மேடம், உங்களை பார்க்கறதுக்கு மிஸ்ஸஸ் மோகனாவும் அவங்க சன் மிஸ்டர் விஸ்வநாத்தும் வந்திருக்காங்க. நீ போய் அவங்கள வர சொல்லு. ஓகே மேடம். போ. வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. இட்ஸ் a pleasant surprise. நீங்க வருவீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா. நல்ல காரியத்தை தள்ளிப்படக்கூடாது இல்லையாமா, அதனால உடனே வந்துட்டான். ஆமாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஆண்டி காஃபிலாம் வேண்டாம். ஏன், பழக்கம் இல்லையா? வேற ஏதாவது ஜூஸ்? இல்ல இப்ப வேண்டான்னு சொன்னேன், அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் பொண்ணு கையால வாங்கி குடிக்க வேண்டியது வரும் இல்லையா, அதனாலதான். ஓஹோ அப்படியா? அவன் எப்பவும் இப்படிதாங்க, மனசுல எதையும் வச்சுக்க மாட்டான், பட்டுன்னு உடைச்சு பேசிடுவான். இருக்கட்டுமே, நல்ல பழக்கம் தானே. நீங்க? என் பேர் விஸ்வநாத், எல்லாரும் விஸ்வான்னு கூப்பிடுவாங்க. டபுள் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர். எங்க ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆடிட்டர் ராகவன் எல்லாத்தையும் சொன்னாரு. ஜாபுக்கு போயிட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அம்மா தான் ரொம்ப அவசரப்படுறாங்க. பின்ன என்னம்மா, இவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது இல்ல. எங்களுக்கு இருக்கிற சொத்தே 4 தலைமுறைக்கு வரும். இவங்க அப்பா வேற ஃபாரின்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவனை ஹெல்ப்புக்கு வாடான்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. கல்யாணம் பண்ணிட்டா ஃபாரின்ல செட்டில் ஆக வேண்டியதான். பொண்ணை கூப்பிடுறீங்களா? இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இல்ல சடனா வந்தாதான் பொண்ணை மேக்கப் இல்லாம நேச்சுரலா பார்க்க முடியும், அதனாலதான். பிரீத்தி வெளியில போயிருக்கா, பக்கத்துல தான், வர நேரம் தான். நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க வேணா தாராளமா போய் கூட்டிட்டு வாங்க. நீங்க உள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். சரிம்மா. தட்டிலே கை கழுவு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் அங்கேயே போய் கழுவிக்கிறேன். பரவாயில்ல, கழுவுன்றல்ல. வேண்டாம் சொல்றேன்ல. பரவாயில்ல. ஏன் தட்டு நீ எதுக்கு எடுக்கிற? இங்க கொடு. ஏய், ஏன் எடுக்கிற? கொடு, பரவாயில்ல. அதெல்லாம் தப்பு. இதுல என்ன இருக்கு? நான் சாப்பிட்ட தட்டு நீ எதுக்கு எடுக்கணும்? பரவாயில்ல, நீ வீடுன்னு சொன்னா கேட்க மாட்டே நீ. சொல்றது கேளு சிவா. நான் சொல்றது கேளு. நான் அப்படிதான் இருப்பேன். கொடு. ஏன் தட்டு எனக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டு கொடு. பிரீத்தி, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? வாங்க, நான் வேண்டான்னு தான் சொன்னேன், அவதான் பிடிவாதமா. இவ வேலை செய்யறத நான் தப்புன்னு சொல்லல மரகதம். அங்க வீட்டுல மாப்பிளையும் அவங்க அம்மா வந்து காத்துட்டு இருக்காங்க. இவ என்னடானா மாப்பிள்ளையா? மாப்பிள்ளையா? என்ன சொல்றீங்க நீ? மாப்பிள்ளையா? ஆமா மரகதம், மாப்பிள்ளையாக போறவரு நம்ம பிரீத்திய பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. ஏய், என்ன இது? கல்யாணம்னு சொன்ன உடனே ஒண்ணும் வெக்கப்படணும் இல்ல சந்தோஷப்படணும். நீ உம்முன்னு இருக்க. மாப்பிள்ளை வீட்ல இருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க? இப்பதானே சொன்னேன், மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்கன்னு. ஏன் அவங்க அப்பா வரலையா? ஃபாரின்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாவம் அந்த அம்மா தனியா இங்க இருந்து அவரை படிக்க வச்சிருக்காங்க. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரா? BE-IT. ஓ, வெரி குட் வெரி குட். அப்படின்னா பிரீத்தி கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் ஃபாரின் போய் செட்டில் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு இல்ல ஆண்டி? அம்மா பாப்பலாம். மாப்பிள்ளை பார்க்க அவசரப்படுறா, கூட்டு போங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஹேய், நீ ஏன் டென்ஷன் ஆவற? நான் ஏதாவது தப்பா பேசுறேனா ஆண்டி? இல்லையே. வந்த மாப்பிளைய கட்டிக்கு போறவன் நானே யார் என்னன்னு விசாரிக்காம இருக்கிறப்போ
நீ எதுக்கு மூக்க நடிக்கிற? அவனை ஏமாத்திடுற, அக்கறையா தானே கேக்குறான். ஏமா, நீ நல்லா விசாரிச்சு தானே அவங்கள வீட்டுக்கு வர வச்சிருப்ப. உனக்கு இல்லாத அக்கறையா? அப்படின்னா அம்மாவுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்றியா? ஆமா, அம்மாவுக்கு ஓகேனா எனக்கு டபுள் ஓகே. சூப்பர். அப்படின்னா ஆரம்பத்துல ஏன் டென்ஷன் ஆன? என்கிட்ட எதையும் சொல்லாம ஏற்பாடு பண்ணாங்கல்ல, அதனால டென்ஷன் ஆன. காலையிலேருந்து நீ நல்ல மூட்லயே இல்லையே, அப்புறம் எப்படி உங்ககிட்ட சொல்றது? சரிம்மா, உன்னோட தயக்கம் எனக்கு புரியுது. இருந்தாலும் இப்படி பண்ண போறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வீட்ல இருந்திருப்பேனே, அத சொன்னேன். பாத்தியா மரகதம், எவ்வளவு தங்கமான பொண்ணை நான் பெற்றிருக்கேன்னு. ஆமாங்க, எனக்கும் பெருமையா இருக்கு. வளவலன்னு பேசிட்டு நிக்காதம்மா, போலாம். அண்ணே, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, நானும் வர்றேன். வேண்டாம் மரகதம், நானே பாத்துக்கிறேன். வரட்டுமா? சரி, வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். வெல்கம். பாவம் பிரீத்தி, அப்பாவுடைய துணையே இல்லாம வளர்ந்துருக்கா. ஆண்டவன் இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் இல்லையா சிவா? என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற? கேட்டுச்சுமா. பிரீத்தியோட அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா சந்தோஷம்தான். என்ன பாக்குற? அவங்கள உள்ள ஹால்ல உட்கார வச்சிருக்கேன். நேரம் ரூமுக்கு போ, ட்ரெஸ் பண்ணிக்கோ, மேக்கப்ப லைட்டா போட்டுக்கோ. அதிகமா மேக்கப் போட்டா அவருக்கு பிடிக்காதான். ஓ, அவ்வளவு தூரத்துக்கு விசாரிச்சிட்டியா? எனக்கு எது பிடிக்காதுன்னு தெரியுமா? இப்ப அதுவா முக்கியம்? முதல்ல உள்ள போடி. முடியாது. எதுக்காக திடீர்னு இப்படி ஏற்பாடு பண்ண? இதெல்லாம் தானா அமையறதுடி, எல்லாம் கடவுளோட செயல். நீயே எதையாவது செஞ்சுட்டு கடவுள மேரேஜ் புரோக்கரா மாத்திரியா? ஏய், இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவங்கள திருப்பி அனுப்பிட்டுமா? அப்படி சொன்னேனா? பின்ன எதுக்கு தகராறு பண்ற? காலையில வரைக்கும் கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு சொல்றியே, அதான் பிடிக்கல. அப்படின்னா சிவா வீட்டுல இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏன் சொன்ன? அவங்களுக்கு முன்னாடி நான் எதிர்த்து பேசினேனா உன்னோட வளர்ப்பு சரியில்லைன்னு உனக்கு தான் கெட்ட பேர் வரும். அதனால தான் சம்மதிச்சேன். சரி, இப்ப இவங்களுக்கு என்ன சொல்ல போற? வேண்டான்னு தானே? அப்படி சொல்வேனாமா? உன்னோட பேச்ச எப்ப மீறி இருக்கேன்? தாராளமா வரேன். நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு காஃபியோ ஜூஸோ கொடுக்கறேன். மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா ஓகே சொல்றேன். அந்த சைடும் ஓகே சொன்னா நீ சொல்ற நாள்லயே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னை என்னாலயே புரிஞ்சுக்க முடியலையேடி. சரி போமா, போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு. என்ன? ஏய், பொண்ணை நல்லா பார்த்துக்கோ. என்னம்மா, பொண்ணு வந்தாச்சா? ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்போ வந்துருவா. சரிம்மா. அம்மா, நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்கேம்மா. மாப்பிள்ள ஓகே சொல்லிடுவாரா? உனக்கு என்னம்மா, ராஜாத்தி மாதிரி இருக்க. யாராவது உன்னை பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? வா. முதல்ல மாப்பிள்ளை கொடுமா. தேங்க்யூ. பெரியவங்க பேச்ச தட்டாம கேட்கறதுங்கிறது ரொம்ப நல்ல குணம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. பையன்கிட்ட கேளுங்க. அம்மாவோட விருப்பத்துக்காக மட்டும் இல்லை, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து ராகவன் சார் கிட்ட பேசி என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை எங்க ஹஸ்பண்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அடுத்தது என்ன? நிச்சயதார்த்தம் தான். சரி ஆண்டி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். என்னது சாப்பிடாம போறீங்க? மனசு நிறைஞ்சிருக்கு ஆண்டி. நாங்க வரோம்மா.
கங்க்ராட்ஸ். அவங்கள அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ம். சர்ச்சு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நானே பார்த்துக்குவேன். எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க, நல்லா நடக்கும். இதுதான் என்னோட இடம். இனிமே இங்கதான் இருக்க போறேன். என்ன விஷயமா வந்தேன்னு தெரிஞ்சா என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ எல்லாம் செய்வேன். நிச்சயமா ஃபாதர், உங்க உதவி கட்டாயமா எனக்கு தேவைப்படுது. டெல் மீ சன். என்னோட பாவங்களுக்கு மன்னிப்பு தேவைப்படுது ஃபாதர். ஏற்கனவே சட்டம் ஒரு தடவை உன்னை தண்டிச்சிருக்கு. தண்டனை அனுபவிச்சவன் மன்னிப்பு கேட்கறதே பெரிய விஷயம். அப்படி 14 வருஷம் தண்டனைன்னு சொல்லி என்னை உள்ள அனுப்பிச்சாங்களே, அதுலேயும் 5 வருஷம் மன்னிப்பு வாங்கி வெளில வந்துட்டேன் ஃபாதர். தெரியும்பா, அதனால தான் கேட்டேன். மறுபடியும் உனக்கு மன்னிப்பு தேவையா? ஊருக்கு தெரிஞ்ச பாவம் என்னை உள்ள அனுப்பிச்சுது. யாருக்குமே தெரியாத பாவத்துக்காக உங்ககிட்ட வந்திருக்கேன். யாருக்கும் தெரியாதுன்னு நாம வேணா நினைக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவருடைய பார்வை எல்லா பாவிகள் மேலேயும் படிஞ்சிருக்கும். ஆண்டவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாங்குற சக்தி என்கிட்ட இல்லை. அதனால தான் அதை கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கிற உங்களை தேடி வந்தேன். பாவ மன்னிப்பு தேடி வந்தவனுக்கு வழியை மறிக்கிற பாவத்தை செய்ய நான் தயாரா இல்லை. வா, உன்னுடைய பாவம் என்னன்னு சொல்லு. வா. டெல் மீ சன், உன்னுடைய மனசை பரிபூர்ணமா திறந்து நீ செய்த பாவம் என்னன்னு சொல்லு. ஃபாதர், நான் மணிக்குண்டோட வாட்ச்மேனா வேலைக்கு வந்திருக்கேன். தெரியும். இந்த மணிக்குண்டு ஏரியாவில் சில தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு ஃபாதர். அந்த தப்பை சில பேர் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க திருந்தணும், செய்கிற தப்பை நிறுத்திக்கணும். அதுக்கும் நீ கேட்குற பாவ மன்னிப்புக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்கு? இருக்கு ஃபாதர், சொல்கிறேன். தப்பு செய்கிறவங்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்க போகிறேன். அவங்க திருந்துறதுக்கு டைம் கொடுக்க போகிறேன். என்னோட எச்சரிக்கையை மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்த போகிறேன். கடைசி வரைக்கும் அவங்க திருந்தாமல் போனால் வேற வழியே இல்லைன்னு எனக்கு தோணுச்சுன்னா, என்ன தண்டனை கொடுத்தா சரின்னு என் மனசுக்கு தோணுதோ அந்த தண்டனையை அவங்களுக்கு கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து நான் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது ஃபாதர். அதுக்காகத்தான் நான் செய்ய போற தப்புக்கு இப்பவே உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு வந்திருக்கேன். செய்யாத பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு இதுவரை யாரும் வந்ததில்லைப்பா. ஏன்னா அது செய்யாமலே போகலாம். செய்த பாவத்துக்கு மட்டும்தான் இங்கே மன்னிப்பு கிடைக்கும். அவங்க திருந்தலைன்னா அவங்கள தீர்த்து கட்டுறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை ஃபாதர். அதனால மணிக்குண்டை சுற்றி இருக்கிற சில பேரை நான் கொல்ல போறேன்.